19 வசனங்கள் வரை வாசிக்கட்டும். For this cause I bow my knees unto the Father of our Lord Jesus Christ, of whom the whole family in heaven and earth is named. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, He would grant you according to glory to be strengthened with might by His Spirit in the inner man. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையை பலப்படவும், that Christ may dwell in your hearts by faith, that ye being rooted and grounded in love may be able to comprehend with all saints what is the breadth, length, the depth and the height, and to know the love of Christ which passeth knowledge, that ye might be filled with all the fullness of God. நீங்கள் அவருடைய விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும், சகல கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டான அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். We began this particular portion last week. இந்த குறிப்பிட்ட பகுதியை கடந்த வாரம் ஆரம்பித்தோம். I want to continue this week also. இந்த வாரமும் அதை தொடர விரும்புகிறேன். As I told you, in a couple of weeks I will begin a new series of teachings. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னபடி இன்னும் 1-2 வாரங்களிலே புதிய தலைப்பிலே நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். But I feel that we must look into this passage of scripture at this time. ஆனா இந்த நேரத்தில் இந்த பகுதியை நாம் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். This passage has to do with Paul's prayer for the believers. இந்த பகுதி விசுவாசிகளுக்காக பவுல் ஜெபித்த ஜெபத்தை குறித்து பேசுகிறது. In the book of Ephesians there are two great prayers of the apostle Paul. எபேசிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 2 பெரிய ஜெபங்கள் அடங்கி இருக்கிறது. One is found in chapter 1, the other in chapter 3. ஒரு ஜெபம் 1ஆம் அதிகாரத்திலும் இன்னொன்று 3ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. These are one great preacher has said this is perhaps the greatest prayer, only second to the prayer of the Lord himself in John chapter 17. ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் இப்படியாக சொல்லுகிறார், யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு ஜெபித்தாரே அதற்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு ஜெபம் இந்த ஜெபம் தான் என்று. In John 17 Jesus prays for his disciples. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே தம்முடைய சீஷர்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். Expresses such love and concern and compassion for them. அவர்கள் மீது அந்த அளவுக்கு அன்பையும் கரிசனையும் மனதுருக்கத்தையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். That prayer is a great prayer and reveals much. அந்த ஜெபம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஜெபம், அதிகமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது காரியங்களை. And this prayer may be only second only to that prayer. இந்த ஜெபம் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஜெபம். What is the man of God praying for the saints? தேவ மனிதன் பரிசுத்தவான்களுக்காக என்ன ஜெபிக்கிறார்? He is praying that they may be able to comprehend the love of Christ. கிறிஸ்துவுடைய அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். All the misery and unhappiness of believers today has to do with a lack of comprehension, a lack of knowledge of God. தேவனை குறித்த சரியான ஒரு அறிவு உணர்வு இல்லாதபடினால தான் இன்றைக்கு விசுவாசிகள் சந்தோஷம் இல்லாமல் பரிதாபமாய் மோசமாய் இருக்கிறார்கள். That is why the church is not a place for anything else. It is a place that will open up the word of God and bring about a comprehension and a knowledge of God. ஆகவேதான் சபையிலே தேவனுடைய வசனத்தை விளக்கி போதிக்க வேண்டும். அப்படி போதிக்கும் போது தேவனை குறித்த அறிவு விசுவாசிகளுக்கு உண்டாகும். மற்ற இதை தவிர வேறு எதையும் சபையிலே செய்யக்கூடாது. That is what the church is for. சபை அதற்காக தான் இருக்கிறது. The church is to bring the comprehension and the knowledge of God's word for people. மக்களுக்கு விசுவாசிகளுக்கு தேவனுடைய வசனத்தை குறித்த அறிவை சபை போதிக்க வேண்டும். This is Paul's great prayer. இது பவுலுடைய மிகப்பெரிய ஒரு ஜெபம். Like I said last week, there are many needs among the believers. கடந்த வாரம் நான் சொன்னது போல விசுவாசிகளுக்கு பல தேவைகள் இருக்கிறது. As you are seated here, you may be in great needs. இங்கே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற வேளையிலே மிகப்பெரிய தேவையிலே நீங்கள் இருக்கலாம். Some of you may need a job. உங்களில் சிலருக்கு வேலை தேவைப்படலாம். Some others need some money. சிலருக்கு பணம் தேவையா இருக்கலாம். Some others need health and healing. சிலருக்கு சுகமும் ஆரோக்கியமும் தேவையா இருக்கலாம். And others need other things. மற்றவர்களுக்கு மற்ற காரியங்கள் தேவைப்படலாம். But what a believer really needs is to be able to know God. ஆனால் விசுவாசியுடைய உண்மையான தேவை என்ன? தேவனை உண்மையான நிஜமான விதத்திலே அவர் அறிந்து கொள்ள வேண்டும். Now when that is met, that need is met, and when a believer really knows God, then all other needs are nothing. They can all be met. விசுவாசி தேவனை உண்மையை அறிந்து கொள்ளும்போது அந்த தேவை சந்திக்கப்படும் போது பிறகு மற்ற தேவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. That is why we must pay attention to this. ஆகவேதான் இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். Beloved, I wish that you prosper and be in health even as your soul prosper. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. Pay attention to your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கவனம் செலுத்துங்கள். Pay attention to the knowledge of God. தேவனை அறிகிற அறிவிலே கவனம் செலுத்துங்கள். Pay attention to how much you know God and be hungry and thirsty for God. தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று அறிந்து தேவன் மீது பசியும் தாகமும் உடையவர்களாய் இருங்கள். Have a passion for the knowledge of God. தேவனை அறிகிற அறிவின் மீது அளவு கடந்த ஆசை கொண்டிருங்கள். Not just
some book knowledge, ஏதோ புத்தக அறிவு அல்ல, not just some knowledge of some points here and there. அல்லது இங்க இங்க கொஞ்சம் குறிப்புகள் எனக்கு தெரியும் என்ற அந்த அறிவும் அல்ல. No, these teachings are not just to give you some head knowledge. கிடையாது. இந்த போதனைகள் உங்கள் மூளைக்கு ஏதோ சில தகவலை கொடுக்கும்படி அல்ல. This teaching is to bring to you a knowledge of God himself. இந்த போதனை எதற்காக? தேவனை குறித்த அறிவையே உங்களுக்கு புகட்டும்படியாக. It is not the knowledge of a subject. The subject is taught so that through that subject you may know God. இது ஒரு பாடத்தை குறித்த அறிவு அல்ல. அந்த பாடம் எதற்காக கற்றுக் கொடுக்கப்படுகிறது? அதன் மூலமாக தேவனையே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான். I believe this must be said in the church again and again. திரும்ப திரும்ப இது சபையிலே சொல்லப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன். Because some people think we are teaching some subject. என்ன சிலர் நினைக்கிறாங்க ஏதோ தலைப்புல போதிக்கிறார்னு. Subject is not the thing. இங்க தலைப்பு பெரிய விஷயம் அல்ல. Subject is there, but the subject is to lead you to God himself so that you know him. That is where the answer for your problem rests. தலைப்பு எதற்காக? தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு நேராக உங்களை நடத்த வேண்டும். அதற்காக தான் சபை இருக்கிறது. So that is what we are trying to do. ஆகையால் அதை தான் நாம் செய்ய முயற்சிக்கிறோம். Now I talked about the breadth of God's love last week. கடந்த வாரம் தேவனுடைய அன்பின் அகலத்தை குறித்து நான் பேசினேன். Breadth has to do with the love of God and all that it encompasses and all that falls into the circle of God's love. அகலம் என்று சொல்லும்போது how far it goes, how wide it is, and who all it includes. அன்பு என்று அகலம் என்று சொல்லும்போது தேவனுடைய அன்பு எவ்வளவு விரிவா இருக்கிறது, அதில் யாரெல்லாம் அடங்கி இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் செல்லுகிறது என்று நாம் பார்த்தோம். I believe that is the basis for evangelism. சுவிசேஷ பணிக்கு இதுதான் அடிப்படை என்று நான் நம்புகிறேன். If you don't have a knowledge of God's love and the breadth of God's love, that particular dimension, you may know the length, the height and the depth, but if you don't know the breadth, you will not be a person who evangelizes. தேவனுடைய அன்பின் அகலத்தை நீங்கள் அறியாவிட்டால், ஒருவேளை நீங்கள் நீளத்தை, உயரத்தை, ஆழத்தை அறிந்திருக்கலாம், அகலத்தை அறிந்திராவிட்டால் பிறகு சுவிசேஷ பணியை செம்மையாய் செய்ய முடியாது. That is why each thing must be taught very clearly. ஆகவே தான் ஒவ்வொன்றையும் தெளிவாய் போதிக்க வேண்டும். The breadth has to do with evangelization. அகலம் என்று சொன்னால் அது சுவிசேஷ பணியோடு சம்பந்தப்பட்டது. Because God has loved the world, we take the message to the world. ஏனென்றால் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அந்த அன்பின் செய்தியை உலகத்துக்கு நாம் கொண்டு போகிறோம். If because God doesn't want even one to perish, ஒருவனாகிலும் அழிந்து போக கூடாது என்று தேவன் விரும்புகிறார். we take the message of the gospel to everyone. ஆகவே தான் சுவிசேஷ செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கிறோம். You see, this is the basis for all missionary activities, all evangelism. எல்லா சுவிசேஷ பணி, மிஷனரி பணிகள் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இதுதான். But now I want to talk about the length, the depth and the height. இப்போது ஆழம், உயரம், நீளம் இதை குறித்து நான் பேச Now விரும்புகிறேன். before that I want to talk about something. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want you to notice two words here in verses 18 and 19. 18 19லே ரெண்டு வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன். In verse 18 it says that you must comprehend the love of God. தமிழ்ல 19ல சொல்லுகிறது, 18லே உணர்ந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. உணர்ந்து கொள்ள வேண்டும், comprehend. And in verse 19 it says that you must know the love of Christ. 19ல சொல்லுகிறது தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. There are two different words used and very significantly so. பாருங்கள், ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்த There வார்த்தைகள். is a difference between comprehension and knowing. உணர்ந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. Comprehension has to do with how we understand things. உணர்ந்து கொள்வது என்று சொன்னால் காரியங்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளுகிறோம் என்பதோடு சம்பந்தப்பட்டது. In Tamil the translation is quite unfortunate. தமிழிலே கொஞ்சம் தவறாய் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். You see, the comprehension has to do with the mind. பாருங்க, இந்த உணர்ந்து புரிந்து கொள்ளுதல் மனதோடு சம்பந்தப்பட்டது. But there, to know, it's talking about the mind when it says to know. ஆனால் அறிந்து கொள்ள என்று வரும்போது மனதை குறித்து பேசுகிறது In Tamil language. தமிழிலே. So let us listen very carefully. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிப்போம். Comprehension is something of the mind. பாருங்கள், உணர்ந்து புரிந்து கொள்வது என்று சொன்னால் அது மனதோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. It is something where you understand. நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று அது. It is an activity that goes on in the mind. அந்த காரியம் மனதிலே நடைபெறும் ஒன்று. But it is not a pure intellectual activity. ஆனால் அது முற்றிலும் அறிவுபூர்வமானது என்று நாம் சொல்லிவிட முடியாது. Not just a lesson to be learned. அது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அல்ல. It's not just an intellectual thing. அது வெறும் ஒரு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு அல்ல. Not just mental assent where you believe something with your mind. அல்லது உங்கள் மனதிலே இது சரியென்று ஒரு காரியத்தை நம்புகிறீர்களே அந்த விதமான காரியமும் கிடையாது. But it is a mental activity. ஆனாலும் மனதிலே நடைபெறுகிற ஒன்று அது. But it is talking about the renewed mind and how the renewed mind looks at God's love. ஆனால் இது புதிதாக்கப்பட்ட மனதை குறித்து பேசுகிறது. இந்த புதிதாக்கப்பட்ட மனம் தேவனுடைய அன்பை எப்படி புரிந்து கொள்கிறது என்று சொல்கிறது. I have taught much about renewing our mind. நம்முடைய மனதை புதிதாக்குவது குறித்து நான் நிறைய பேசி இருக்கிறேன். We have much of the world's thinking.
உலகத்துடைய சிந்தனை அதிகமாக நம்முடைய மனதில் இருக்கிறது. We have lived in this world. உலகத்தில் நாம் வாழ்ந்து We were வருகிறோம். born in this world. உலகத்தில் தான் பிறந்தோம். So many years we lived here. பல வருடங்களா இங்கே வாழ்ந்து விட்டோம். Some of us were 20, 30 years before we ever got saved. நம்ம சிலர் ரட்சிக்கப்படும் போது 20-30 வயசாகி விட்டது. Now all of a sudden you cannot be different. திடீரென்று வித்தியாசமாய் மாறிவிட முடியாது. Because you have been in this world for so long. ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள். The world's thinking, the world's methods, the world's approach is there fully in your mind. இந்த உலகத்தினுடைய சிந்தனை, அதனுடைய அணுகுமுறை, அதனுடைய பாதிப்பு உங்கள் மனதிலே ஆழமாய் பதிந்திருக்கிறது. You only think about things in terms of how the world thinks about it. உலகம் எப்படி ஒரு காரியத்தை எண்ணுகிறதோ அதே போலதான் நீங்களும் எண்ணுகிறீர்கள். But when you become more and more spiritual, ஆனால் அதிகமாய் நீங்கள் ஆவிக்குரியவர் ஆகும்போது your mind is renewed. உங்கள் மனம் புதிதாகிறது. You begin to think like God thinks. தேவன் சிந்திக்கிறது எண்ணுகிறது போலவே நீங்களே என்ன You ஆரம்பிக்கிறீர்கள். don't think like the world thinks, you begin to think like the word of God says. உலகம் சிந்திக்கிறது போல நீங்கள் சிந்திக்காமல் தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள். There is a change in your mental makeup. உங்களுடைய மன நிலைமையிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. See, the mind of the Christian is very important. பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனுடைய மனம் மிகவும் முக்கியம். I have said many times, don't throw away your mind. பல சமயத்தில் நான் சொல்லியிருக்கேன், மனசு தூக்கி போட்டுறாதீங்க. Do not belittle your mind. உங்கள் மனதை குறைவாய் மதிப்பிட வேண்டாம். Do not think about your mind as something unimportant. உங்கள் மனதை முக்கியமற்ற ஒன்றா எண்ண வேண்டாம். A renewed mind is very essential. புதிதாக்கப்பட்ட மனம் மிக மிக அத்தியாவசியம். The old mind is the one that gives you the trouble. பழைய மனம் தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குகிறது. You need a new kind of mind with a new kind of thoughts, a new kind of thinking. புதிய விதமான சிந்தனையோடு எண்ணத்தோடு கூடிய புதிய சிந்தை உங்களுக்கு வேண்டும். And that is what it is talking about when it's talking about comprehension. புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது அதை பற்றி தான் வசனம் கூறுகிறது. It is talking about understanding the love of God from the word of God by the revelation of the Holy Spirit and thinking about the love of God in those terms. பரிசுத்தாவியினுடைய உதவியின் மூலமாக வேதத்திலிருந்து தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்திலே அது சொல்லுகிறது. You must comprehend, understand the love of God. தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். That is why we teach. ஆகவே தான் போதிக்கிறோம். Why do we teach? ஏன் போதிக்கிறோம்? So that there will be different kind of thinking in your mind. உங்கள் மனதிலே வேறு வகையான வித்தியாசமான சிந்தை உண்டாக வேண்டும். We teach so that the mind can be renewed. உங்கள் மனம் புதிதாகும்படியாய் போதிக்கிறோம். Our minds must be renewed. நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். In concerning the love of God, our mind must be renewed. தேவனுடைய அன்பை குறித்த விஷயத்திலே நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். I tell you, a lot of people are messed up about the love of God. பாருங்க, தேவனுடைய அன்பை நிறைய பேர் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. A lot of people are not sure about the love of God. நிறைய பேருக்கு தேவனுடைய அன்பை குறித்து ஒரு நிச்சயமே இல்லை. On Sunday mornings, I am trying to get rid of the doubts. ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த சந்தேகத்தெல்லாம் கலைக்க தான் நான் முயற்சிக்கிறேன். A lot of people have a lot of doubts about God. நிறைய பேருக்கு தேவனை குறித்து நிறைய சந்தேகம் இருக்கு. They have a doubt about His love. அவருடைய அன்பை குறித்து அவளுக்கு சந்தேகம் இருக்கிறது. Really seriously, you see a lot of spiritual people, they have great doubts about God's love. பாருங்க, சீரியஸான விஷயம் தான். ஏன்னா நிறைய ஆவிக்குரிய மக்களுக்கே தேவனுடைய அன்பை குறித்து ஒரு சந்தேகம் இருக்கிறது. How do I know? எனக்கு எப்படி தெரியும்? There's a lot of people that think that God is the one that has sent sickness upon them. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் தான் எனக்கு வியாதி அனுப்பி இருக்கிறார் அப்படி. They think God is the one that breaks them. அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர் தான் இவங்களை உடைக்கிறார் அப்படி. God is the one that does all the bad things in their life. ஆண்டவர் தான் அவருடைய வாழ்க்கையில எல்லா பொல்லாத காரியத்தையும் செய்கிறது. They're attributing some of the works of the devil to God. பிசாசு செய்கிற சில வேலைகள் எல்லாம் ஆண்டவர் செய்றார் அப்படின்றாங்க. They think the good God is bad now and that bad devil is good now. நல்ல தேவன் இப்ப கெட்டவர் ஆயிட்டாரு, மோசமான பிசாசு நல்லவன் ஆயிட்டான்னு நினைக்கிறாங்க. They don't know who is God and who is the devil. யார் தேவன் யார் பிசாசுனே தெரியல. They have doubts about the love of God. தேவனுடைய அன்பை குறித்து ஒரு சந்தேகம் அவர்களுக்கு. That is why they cannot worship. ஆகவே தான் அவர்களால் ஆராதிக்க That is முடியவில்லை. why there is no love for God in them. ஆகவே தான் அவர்களுக்குள்ளே தேவன் மீது அன்பு இல்லை. That is why they are in a backslidden state. ஆகவே தான் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். That is why they cannot really follow God. ஆகவே தான் உண்மையாய் தேவனை பின்பற்ற There is முடியவில்லை. no real hunger and desire for God. தேவன் மீது உண்மையான பசி தாகம் இல்லை. Because they don't really have a revelation about the love of God. காரணம் என்ன? தேவனுடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு அவளுக்கு இல்லை. You see, you will not love God until you understand His love for Him. பாருங்கள், You will not love God until you understand His love for Him, love for you. தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரையிலே நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற மாட்டீர்கள். He first loved you, the Bible says. வேதம் சொல்லுகிறது அவர் முந்தி நம்மில் அன்பு The கூர்ந்தார். Bible says we love Him because He first loved us. வேதம் சொல்லுகிறது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், ஆகவே நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தபடினால, முந்தி அன்பு கூர்ந்தபடினால நாம் அவரில் அன்பு கூறலாம். If you don't know His love, then you cannot love Him. அவருடைய அன்பை நீங்கள் அறியாவிட்டால் பிறகு நீங்கள் அவரில் அன்பு கூற முடியாது. This is the problem with the church today. இன்னைக்கு சபையில் உள்ள பிரச்சனையே இதுதான். That people have not understood the love of God. மக்கள் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. That is why they don't love God. ஆகவே தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதில்லை. That is why there are a lot of mediocre Christians, dull Christians, cold Christians, spiritually
they are withering away. ஆகவேதான் நிறைய மந்தமான மெத்தனமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரிய பிரகாரமாக உதிர்ந்து கொண்டே போகிறார்கள். குளிர்ந்து போகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். Why? Because they have not had a revelation of God's love. காரணம் என்ன? தேவனுடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு அவளுக்கு இல்லை. Now when they come to church, they are scolded and told that they don't love God enough, they don't do things for God enough, they don't live for God enough, they ought to go and try better and do things better. சபைக்கு வரும்போது என்ன சொல்றாங்க? நீ குளிர்ந்து போயிட்ட, ஆனல் இல்ல, நீ இப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்ட, நீ போ தேவனுக்கு இத பண்ணு அத பண்ணு அப்படின்றாங்க. That's the way it was during those days when I was growing up. நான் வளர்ந்து வந்தப்போ இப்படிதான் இருந்தது. I was cold. நான் குளிர்ந்து தான் போயிருந்தேன். I was backslidden. நான் பின்மாற்றத்துல இருந்தேன். And I went to church. நான் சபைக்கு போனேன். They said you are cold. என்ன சொன்னாங்க? நீ குளிர்ந்து போயிருக்க, backslidden, பின்மாற்றத்துல இருக்க, go back, திரும்ப போ and live good now. இப்போ நல்லவனா வாழ், try harder, கஷ்டப்பட்டு முயற்சி செய், overcome your sin, உன் பாவங்களை மேற்கொள், love God more. தேவனில் அதிகமா அன்பு கூறு. Sincerely I went and tried. ஆனா உண்மையா நான் போய் ஜெபித்தேன். But I couldn't do it. ஆனா என்னால முடியவில்லை. I tried my best, I could not love என்னால God. முடிந்த அளவுக்கு முயற்சி தான், ஆனாலும் தேவனில் அன்பு கூற முடியவில்லை. You know why? ஏன் தெரியுமா? What I needed was not the good scolding. எனக்கு தேவையானது நல்ல திட்டு அல்ல. What I needed was a good preaching that reveals to me the love of God. தேவனுடைய அன்பை எனக்கு வெளிப்படுத்தக்கூடிய நல்ல பிரசங்கம் தான் எனக்கு தேவையா இருந்தது. I needed some teaching that gave me a revelation, a comprehension of God's love, how great His love is. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று அவருடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு கொடுக்கிற ஒரு பிரசங்கம் தான் எனக்கு தேவைப்பட்டது. That is why I don't scold today. ஆகவே இன்னைக்கு நான் யாரையும் திட்டுறது இல்லை. You know, if there are spiritual problems among you, உங்கள் மத்தியிலே ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கலாம். if some of you are cold, உங்களில் சிலர் குளிர்ந்து போயிருந்தா, some of you are backslidden maybe, ஒருவேளை சிலர் பின்மாற்றத்தில் இருந்தா, I don't scold. நான் திட்டுவது கிடையாது. That is not the answer. பாருங்க, அது பதில் அல்ல. The answer is to preach the word of God and bring about a comprehension of the love of God. பதில் என்ன? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும், தேவனுடைய அன்பை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதலை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். Then when you do it, once again the fire is lit in the hearts. அப்படி செய்யும்போது மீண்டுமாக அவருடைய இதயத்தில் அக்கினி மூட்டி விடப்படுகிறது. When people begin to think about God's great love for them, they begin to love Him afresh, love Him anew. தேவன் தங்கள் மீது வைத்திருக்கிற மாபெரும் அன்பை மக்கள் எண்ணி பார்க்கும்போது மீண்டுமாக அவர்கள் அன்பு கூற துவங்குவார்கள். If their minds are renewed and they begin to have the new thoughts about God's love, அவர்கள் மனம் புதிதாக்கப்பட்டு தேவனுடைய அன்பை குறித்த அவருடைய சிந்தனைகள் புதிதாகும் போது, then they begin to think about God's love. பிறகு தேவனுடைய அன்பை குறித்து எண்ணி பார்க்க Then there is ஆரம்பிக்கிறார்கள். praise. அப்பொழுது துதி How உண்டாகிறது. many of you know when you think about God's love in a real way and understand God's love and you're meditating upon it, you cannot help but lift up your hands and praise God and worship God, and your mouth will utter words and you will find 1,000 tongues are not enough to praise the Lord. தேவனுடைய அன்பை உண்மையாய் நாம் புரிந்து கொண்டு அதை தியானிக்கும் போது எத்தனை பேருக்கு தெரியும், நம்மை அடக்க முடியாது, நம்மை அறியாமலே தேவனை துதித்துக் கொண்டே நாம் இருப்போம். ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்கும். Amen. ஆமென். You will find 1,000 tongues is not enough. 1000 நாவல் இருந்தாலும் போதாதுன்னு அப்பதான் தெரியும். Why? ஏன்? Because your heart is meditating upon God's love. ஏனென்றால் உங்களுடைய இருதயம் தேவனுடைய அன்பை தியானிக்கிறது. Your mind is understanding the greatness of His love. உங்களுடைய மனம் தேவனுடைய அன்பின் மேன்மையை புரிந்து You கொள்கிறது. cannot help but thank God. நன்றி சொல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? For a Christian, the excitement and spiritual warmth comes from inside. ஒரு கிறிஸ்தவருக்கு இந்த உற்சாகமும் ஆவிக்குரிய அனலும் உள்ளிருந்து தான் வருகிறது. Somebody said go to the mountains, look at the sceneries and you will love God more. யாரோ You will சொன்னாங்க worship God more. மலைக்கு போங்க, அழகான காட்சிகள் எல்லாம் பாருங்க, தேவனை அதிகமா ஆராதிப்பீங்க அப்படின்னு. True. உண்மைதான். But what do you do when you come down from the mountain and you are living in the heat of Madras? ஆனா மலையில இருந்து இறங்கி வந்து சென்னப்பட்டது வெயில்ல வாழும்போது என்ன செய்யறது? When it is sweating and you're dripping all over with sweat. வேர்த்து விறுவிறுத்து வேர்வை மேல இருந்து கீழே வரைக்கும் You got to go to work வேலைக்கு போகணும், and do work வேலையை செய்யணும் in this terrible heat இந்த பயங்கரமான வெயில்ல, and come back home வீட்டுக்கும் திரும்பி வரணும் all tired. களைத்து போய். What do you look at then? அப்ப என்னத்தை பாக்குறது? You see, you can't always be looking at the mountain. பாருங்க, எப்ப பார்த்தாலும் மலையே பார்த்துட்டு இருக்க முடியாது. You can't be always looking at the flowers and the trees and the heavens and stars. எப்ப பார்த்தாலும் வானத்துல நட்சத்திரங்களையும் இந்த மரங்களையும் பூக்களையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. But you can always look with your mind at the great love of God. ஆனால் எப்பொழுதும் உங்கள் மனதிலே தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் பார்க்கலாம். When you're going to work, when you're working, when you're doing your daily duties, you can think and meditate upon God's great love, and that will put the fire of God inside of you. வேலைக்கு போகும்போது, வேலை செய்யும் போது, மற்ற காரியங்களை செய்யும் போது தேவனுடைய மிகப்பெரிய அன்பை நீங்கள் தியானிக்கும் போது உள்ளத்திலே உங்களுக்குள்ள அக்கினி பற்றி எரியும். It may be hot outside, வெளியே ஒருவேளை மிகவானலா இருக்கலாம், but inside there will be such a
tremendous feeling of joy and rejoicing. ஆனால் உள்ளேயோ சந்தோஷம் கலிகுறுதல் தான் காணப்படும். You may be going through problems, நீங்கள் பிரச்சனைகளோட கடந்து போகலாம். but your heart will be rejoicing and praising in the Lord. ஆனால் உங்கள் உள்ளமோ கர்த்தரிலே மகிழ்ந்து கலிகுந்து துதிக்கும். Your lips will be singing the songs. உங்களுடைய உதடுகள் பாடலை பாடும். You will be excited about God. தேவனை குறித்து ஒரு உற்சாகம் உங்களுக்கு இருக்கும். You will want to pray. ஜெபிக்க You will விரும்புவீர்கள். want to go to the word. வசனத்தை கேட்க விரும்புவீர்கள். You know, all those things will be there. பாருங்க, இதெல்லாம் இருக்கும். Well, the basis of all of this is the comprehension. காரணம் என்ன? இதற்கெல்லாம் அடிப்படை புரிந்து கொள்ளுதல். Comprehension is very important. புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். Comprehension has to do with the renewed mind. புரிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் அது புதிதாக்கப்பட்ட மனதோடு சம்பந்தப்பட்ட ஒரு The வார்த்தை. renewed mind must explore the breadth, the length, the depth and the height of God's love. புதிதாக்கப்பட்ட மனம்தான் தேவனுடைய அன்பின் அகலத்தை, நீளத்தை, உயரத்தை, ஆழத்தை கண்டறிய வேண்டும். And it will rejoice. அதிலே களி கூற வேண்டும். Now verse 19 says you must know the love of Christ. அந்த 19ஆம் வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. Now to know means to know in an experiential way. பாருங்க, அறிந்து கொள்வது என்று சொன்னால் அனுபவபூர்வமாய் அறிந்து கொள்வது. To know in the heart. இருதயத்தில் அறிந்து கொள்வது. You see, comprehension is of the mind, knowing is of the heart. பாருங்க, புரிந்து கொள்ளுதல் மனதோடு சம்பந்தப்பட்டது, அறிந்து கொள்ளுதல் இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. Now when we say know, we always think of the mind. பாருங்க, அறிந்து கொள்வது என்று சொல்லும் போதெல்லாம் நம்ம மனசை பற்றி தான் நினைக்கிறோம். But biblically speaking, when we say know, it talks about a very intimate knowledge that is beyond the mind. ஆனால் வேதத்தின்படி அறிந்து கொள்வது என்று சொன்னா அது மிக நெருக்கமான ஒரு அறிவு, இந்த புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு அது. A very close relationship and an intimate relationship. மிக நெருக்கமான ஒரு உறவை அது குறிக்கிறது. Knowing, அறிந்து கொள்வது, knowing God. தேவனை அறிவது. Knowing God is not just some points that you know about God. தேவனை அறிவுன்னு சொன்னா அவர் குறித்து ஏதோ சில விஷயங்கள் தெரியும் கிடையாது. Knowing God is not that you know some theology. தேவனை அறிவது என்று சொன்னா ஏதோ சில இறையியல் தெரியும் என்று கிடையாது. No, கிடையாது. knowing God means that in your heart you know Him. தேவனை அறிவது என்றால் இருதயத்திலே நீங்கள் அவரை In அறிந்திருக்கிறீர்கள். your heart you know Him. உங்கள் இருதயத்திலே அவரை அறிந்திருக்கிறீர்கள். So in your mind you must know Him. ஆகவே மனதிலே நீங்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். Your mind must understand things about God's love. உங்கள் மனம் தேவனுடைய அன்பை குறித்த காரியங்களை புரிந்து கொள்ள It வேண்டும். must understand the breadth, the length, the depth and the height. அது தேவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரத்தை அது புரிந்து கொள்ள வேண்டும். It must explore all those dimensions and be filled with great amazement and astonishment. இந்த 4 பக்கங்களை அது ஆராய்ந்து தேடி அதை குறித்த ஒரு வியப்பு, ஆச்சரியம் அதை நிரப்ப வேண்டும். And the mind, as it thinks about God's love and the 4 dimensions, it is constantly in a state of joy and rejoicing. தேவனுடைய அன்பை 4 பக்கங்களில் இந்த மனம் அறிந்து புரிந்து கொள்ளும் போது எப்பொழுதும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நிலைமையிலே மனம் இருக்கிறது. But that is not enough. ஆனால் அது போதாது. Inside you must know Him. உள்ளேயும் நீங்கள் அவரை That அறிந்திருக்க is வேண்டும். why He says in verse 18, may be able to comprehend with all saints what is the breadth, length, depth and height. And then 19 he says, and to know the love of Christ. ஆகவேதான் 18ல சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் என்று 19ல சொல்கிறார். So when it talks about knowing the love of Christ, it says knowing the love of Christ which passeth all knowledge. பாருங்க என்ன சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்து கொள்வது என்று வரும்போது அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். In other words, it's saying going beyond the mind to the heart and knowing Him. வேறெதும் என்ன சொல்ல வருகிறார், இந்த அறிவையும் தாண்டி போய் இருதயத்திலே அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Amen. ஆமென். See, when a renewed mind is enlightened by the Holy Spirit, புதிதாக்கப்பட்ட ஒரு மனதிலே பரிசுத்தாவின் பிரகாசம் உண்டாகும் போது you begin to understand a lot of things. நிறைய காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். It's amazing how much you can know about God. ஆச்சரியமா இருக்கும் பாருங்கள், தேவனை குறித்து இவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்று. Sometimes it amazes me, there is so much about God and we can know so much about God. சில சமயத்தில் எனக்கே வியப்பா இருக்கும், தேவனை குறித்து இவ்வளவு இருக்கிறது, நாம் இவ்வளவு புரிந்து கொள்கிறோமே என்று. I know there is so much more that we don't understand. எனக்கு தெரியும் நாம் புரிந்து கொள்ளாத காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது என்று. We will never understand fully because our mind is so small, God is so great. நம்முடைய மனம் மிகவும் சிறியது, தேவனோ மிகவும் பெரியவர். ஆகவே நம்மால் முழுமையாய் புரிந்து கொள்ள Even முடியாது. though we cannot fully understand, we can understand truly and in a satisfying way. முழுமையாய் நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் திருப்தி உண்டாக்குற விதத்திலே உண்மையாய் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். Amen. ஆமென். If a lot of food is kept in the table, மேஜையில நிறைய சாப்பாடு இருக்கு, like a 5-star hotel buffet, 5 ஸ்டார் ஹோட்டல்ல பஃபே வைக்கறாங்களா அந்த but மாதிரி, the stomach is very small. ஆனா வயிறு சின்னதுதான் பாருங்க. Is that right? சரியா? You look at all the food, எல்லா உணவு வகைகளும் say, பாக்குறீங்க. oh my goodness, ஐயோ அப்படின்றீங்க. I like this, I like this, I like that. எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும், அது பிடிக்கும். But you can't have all of that. ஆனா எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. Your stomach cannot handle all of ஏன்னா that. வயிற்றுல எல்லாம் போகாது. Your eyes are now bigger than the stomach. இப்போ உங்க வயிற்றோட கண்ணு தான் பெருசா இருக்கு.
So you must eat only what your stomach can hold. உங்க வயிற்றுல எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுதான் சாப்பிடணும் போ. This is how the love of God is. தேவனுடைய அன்பு இப்படிதான் இருக்கிறது. Anything about God is like that. தேவனை குறித்த எந்த விஷயமானாலும் இப்படிதான் It இருக்கு. is like a great big smorgasbord. There is so much to know. There's a great buffet table. There is endless amount of things. When you eat all of them, they bring more and fill it all up. இது பெரிய பஃபே டேபிள் போல எவ்வளவுதான் நீங்க சாப்பிட்டாலும் கொண்டு வந்து வச்சிட்டே இருப்பாங்க. தேவனை குறித்த விஷயங்களும் அப்படிதான் இருக்கிறது. They keep filling the things. அதை நிரப்பிக் கொண்டே இருப்பார்கள். It never get exhausted. அது தீர்ந்தே போகாது. The problem is your stomach can hold so much only. பிரச்சனை என்ன? நீங்க கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேல வயிறு You தாங்காது. eat up to here. ஆக இது வரைக்கும் சாப்பிடலாம், You're satisfied. ஒரு திருப்தி. And you want to have more. இன்னும் கொஞ்சம் சாப்பிட You விரும்புறீங்க, eat up to here. இது வரைக்கும் சாப்பிடுறீங்க, You're truly satisfied. இப்போ உண்மையா திருப்தி உங்களுக்கு. But then you can't have any more. பாருங்க, அது மேல சாப்பிடவே முடியாது. That is the way it is when you come to know God. தேவனை அறிகிற அறிவு வரும்போது இப்படிதான் இருக்கு பாருங்க. There is so much, நிறைய இருக்கு, but there is only so small a mind. ஆனா மனம் மிகவும் சின்னது. Isn't that right? சரியா? It can only get so much. ஒரு அந்த அளவு தான் புரிந்து கொள்ள முடியும். That is why it is called something that passeth all knowledge. The love of Christ which passeth all knowledge. ஆகவேதான் கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லும்போது அறிவு கெட்டாத அந்த அன்பு என்று சொல்லப்படுகிறது. So we must go beyond the level of knowledge, beyond just the mind, and know Him through our heart. ஆகவே நம்ம அறிவுபூர்வமாய் புரிந்து கொள்கிறோமே அதையும் தாண்டி இருதயத்தில் உணர்ந்து கொள்கிற நிலைமைக்கு வர So வேண்டும். two things. ஆகவே ரெண்டு காரியங்கள். We have studied about spirit, soul, and body. ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து நாம் படித்தோம். We know the spirit is the heart, ஆவிதான் இருதயம் என்று நமக்கு தெரியும். the center of man's personality. மனிதனுடைய ஆழ்த்துவத்தின் மையம் அது. Mind is there. மனம் இருக்கிறது. The mind and the heart, மனமும் இருதயம் both are channels through which you can know God. இரண்டின் மூலமாகவும் நாம் தேவனை அறிய முடியும். Not with a natural mind. ஜென்மஸ்வாவமான மனதோடு The கிடையாது. natural man does not understand the things of God, the Bible says. வேதம் சொல்லுது ஜென்மஸ்வாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய காரியங்களை அறியான். It is foolishness to him. அது அவனுக்கு பைத்தியமா இருக்கு. Neither does he understand them. அவன் அவளை புரிந்து கொள்ளவும் மாட்டான். He considers this nonsense. அவைகளை முட்டாள்தனம் என்று எண்ணுகிறான். But a renewed mind ஆனால் புதிதாக்கப்பட்ட மனம் delights in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவிலே மகிழ்கிறது. How many of you have a renewed mind? எத்தனை பேருக்கு புதிதாக்கப்பட்ட மனம் How many of இருக்கிறது? you, when you listen to the things of God and the preaching of God's word, your mind is literally thrilled about the things that you hear? எத்தனை பேருக்கு தேவனை குறித்த காரியங்கள் போதிக்கப்படும் போது எழுத்தின்படி உங்கள் மனம் மகிழ்ந்து களி கூறுகிறது? That is because your mind is not a natural mind anymore. It is an enlightened mind. It is a mind where the Spirit of God is working. காரணம் என்ன? இப்போது உங்கள் மனம் ஜென்மஸ்வாவமான மனம் அல்ல, மாறாக புதிதாக்கப்பட்ட மனம், ஆவியானுடைய வெளிச்சம் பெறப்பட்ட ஒரு மனமா இருக்கிறது. So the soul is glad. ஆகவேதான் ஆத்துமா மகிழ்கிறது. My soul rejoices in my God, my Savior. என் ஆத்துமா என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. She is talking about thinking about all the things that God is doing and the great God and the wonderful works, and she says, oh, I'm so thrilled in my mind. அவள் என்ன சொல்லுகிறாள்? மிகப்பெரிய தேவனுடைய அற்புதமான செயல்கள் எல்லாம் எண்ணி பார்க்கும்போது என் மனம் மகிழ்கிறது என்று சொல்லுகிறாள். How many of you are thrilled in your mind? எத்தனை பேர் உங்கள் மனதிலே உற்சாகம் அடைகிறீர்கள்? Are you thrilled in your mind? உங்கள் மனதிலே உற்சாகம் இருக்கிறதா? Enlightened mind, a mind influenced by the Holy Spirit, is thrilled by God. இந்த பிரகாசம் அடைந்த மனம், பரிசுத்த ஆவியினாலே பிரகாசம் அடைந்த மனம் தேவனை குறித்து உற்சாகம் அடைகிறது. That is why I like to read. ஆகவே தான் வாசிக்க விரும்புகிறேன். Because my mind is thrilled. ஏனென்றால் மனம் பரவசம் அடைகிறது. Oh, when I read some books about God, தேவனை குறித்து சில புத்தகங்களை நான் வாசிக்கும் போது, some books about the scriptures, வசனங்களை குறித்து சில புத்தகங்களை and when the வாசிக்கும் great preachers begin to explain the wonderful scriptures, அந்த மிகப்பெரிய பிரசங்கியார்கள் அற்புதமான வசனங்களை விளக்க ஆரம்பிக்கும் my போது mind is literally thrilled. என் மனம் எழுத்தின்படியே பரவசம் I அடைகிறது. cannot get enough. என்னால் போதுமான அளவுக்கு படிக்க முடியவில்லை. You know, I want to read more, but there is no time. இன்னும் அதிக படிக்க விரும்புகிறேன், நேரம் இல்லை. Even if you read for many hours, the mind is still awake and it wants more and more and more. It's so thrilled. பல மணி நேரங்கள் படித்தாலும் மனம் விழித்திருக்கிறது, இன்னும் அதிகம் வேண்டும் என்று சொல்லுகிறது, பரவசம் அடைகிறது. There is nothing wrong, my friend. இதுல தவறே இல்லை There is நண்பர்களே, nothing wrong. தவறே இல்லை. Your mind has the influence of the Holy Spirit, and it's a good sign you are developing spiritually. உங்கள் மனதிலே பரிசுத்த ஆவியினுடைய பாதிப்பு இருக்கிறது, அது நல்ல அறிகுறி தான். ஆவிக்குரிய பிரகாரம் நீங்கள் அபிவிருத்தி அடைகிறீர்கள். Amen. ஆமென். Somehow Christian people have thought wrongly that mind is no use. எப்படியோ கிறிஸ்தவங்க தப்பா போதிச்சிட்டாங்க, இந்த அறிவு மனம் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு. No. கிடையாது. We must comprehend things. காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Comprehend means to understand them. புரிந்து கொள்வது என்று சொன்னால் அதை கிரகித்துக் கொள்வது. To get things, to grasp things. காரியங்களை கிரகித்துக் கொள்வது. See, a lot of people are not able to grasp things நிறைய பேரால காரியங்களை கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. because their mind is not renewed mind. காரணம் என்ன? அவருடைய மனம் புதிதாக்கப்படவில்லை. Do you know, I cannot go and preach everywhere like I preach here. பாருங்க, நான் இங்க பிரசங்கம் பண்ற மாதிரி எல்லா இடத்துல போய் பிரசங்கம் பண்ண முடியாது. It's not possible. முடியவே முடியாது. Because not everybody there has a renewed mind. ஏன் சொன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே புதிதாக்கப்பட்ட மனம் இல்லை. They only heard about the prodigal son and the good Samaritan and so on. இந்த கெட்ட குமாரன் நல்ல சமாரியன் இப்படிப்பட்ட செய்திகளை தான் அவங்க For கேட்டிருக்காங்க the last 40 years. 40 வருஷமாக. And if you go and just start preaching like this, you know, their mind will
not rejoice. It will just go crazy. இந்த மாதிரி அங்க போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா அவங்க களி கூற மாட்டாங்க, பைத்தியம் தான் பிடிக்கும் அவங்களுக்கு. Their mind cannot get it. அவருடைய மனதால் அதை ஏற்றுக்கொள்ள Their முடியாது. mind is not ready. அவருடைய மனம் ஆயத்தமா இல்லை. Their mind is not renewed. அவருடைய மனம் புதிதாகவில்லை. It is not a vessel that where the new wine can be poured. புதிய திராட்சரசம் ஊற்றப்படும்படியான சரியான பாத்திரமாய் அது இல்லை. It is not a renewed mind. அது புதிதாக்கப்பட்ட மனம் அல்ல. When you got a renewed mind, புதிதாக்கப்பட்ட மனம் உங்களுக்கு இருக்கு. you want to go deeper and deeper and deeper and dig deeper and deeper and know more and more and more and more and more. Never fully satisfied. You are satisfied tonight, but you want more tomorrow. இன்னும் ஆழமாய் வேண்டும் வேண்டும் என்று ஆழமாய் தோண்டிக் கொண்டே இருப்பீர்கள். ராத்திரி முழுவதும் படிப்பீர்கள், அப்பவும் திருப்தி இருக்காது. இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் படிச்சதுக்கு திருப்தி ஆகலாம், அடுத்த நாள் காலையில இன்னும் ஃப்ரெஷ்ஷா புதுசா கேட்கும் நிறைய. That is a good mind. இதுதான் நல்ல மனம். Do you understand, my friend? புரியுதா நண்பர்களே? Full. No more they can take. இனி எதுவும் எடுத்துக்கொள்ள I know everything. எல்லாம் எனக்கு தெரியும். There is no astonishment, there is no awe, there is no desire, there is no thrill of knowing more and more. இன்னும் அதிகமா அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசை, வியப்பு, பரவசம் கிடையவே கிடையாது அவர்களுக்கு. Because it's not a renewed mind. ஏனென்றால் அது புதிதாக்கப்படவில்லை. Not a renewed mind at all. புதிதாக்கப்பட்ட மனமே அல்ல. Are you there? இருக்கீங்களா? It is wonderful to have a renewed mind. புதிதாக்கப்பட்ட மனம் இருப்பது அற்புதமான ஒன்று. It comprehends. அது புரிந்து கொள்ளுகிறது. Comprehends the love of God. தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறது. And the heart also understands and knows. இருதயமும் அறிந்து கொள்ளுகிறது. It's a different level of knowing. அறிந்து கொள்வதிலே வித்தியாசமான அளவு. Here in the mind you know, here in the heart you know. இங்கே மனதிலே அறிந்து கொள்ளுகிறோம், இங்கே இருதயத்திலே அறிந்து கொள்ளுகிறோம். It's a deeper knowledge. இது ஆழமான ஒரு அறிவு. It is அறிவு. an intuitive knowledge. இது உள்ளான விதத்தில் உண்டாகும் ஒரு அறிவு. It is a spiritual knowledge. இது ஆவிக்குரிய அறிவு. It is an impartation. இது நமக்கு அருளப்படுகிற ஒரு revelation. அது ஒரு வெளிப்பாடு. So this is what must happen to the believers, Paul says. ஆகவே பவுல் சொல்கிறார், விசுவாசிகளுக்கு இதுதான் நடைபெற வேண்டும். He is praying for a comprehension in their minds and he is praying that they may know God in their hearts. மனதிலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இருதயத்திலும் தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். Amen. ஆமென். When they do that, அப்படி அவர்கள் செய்யும்போது they have the fullness of God, he says. தேவனை குறித்த ஒரு நிறைவு அவர்களுக்கு, they have the fullness of God. தேவனுடைய சகல பரிபூரணத்தால் அவர் நிறையப்படுகிறார் என்று சொல்கிறார். How many of you want the fullness of God? தேவனுடைய பரிபூரணம் யாருக்கு தேவை? You get the fullness of God by knowing God. தேவனை அறிவதன் மூலமாய் அவரை குறித்த பரிபூரணம் உங்களுக்கு உண்டாகிறது. Knowing God where? தேவனை அறிவது என்றால் எங்கே? Knowing God in the mind as well as in the heart. மனதிலும் இருதயத்திலும் ரெண்டிலும் தேவனை அறிவது. Amen. Amen. Comprehension and knowing. புரிந்து கொள்வதும் இருக்க வேண்டும், அறிந்து கொள்வதும் இருக்க வேண்டும். Both are necessary in order to have the fullness of God. தேவனுடைய பரிபூரணத்தை பெற இரண்டுமே அவசியம். All right. சரி. Now he says that you may be able to comprehend the breadth, the length and the depth and the height of God's love. என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக. We told you what the breadth is. அகலம் என்னவென்று உங்களுக்கு சொன்னோம். It is who all it includes, the love of God, how wide it is. தேவனுடைய அன்பு எவ்வளவு அகலமானது, யாரெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னோம். Now what is the length? நீளம் என்றால் என்ன? When he says you must comprehend, understand the length of God's love, தேவனுடைய அன்பின் நீளத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லும்போது what does he mean? என்ன அர்த்தத்தில் A சொல்லுகிறார்? lot of preachers have decided this kind of preaching is not necessary. Just skip over it, brother. He is just like a poet. He is just saying breadth, length, depth and height. Don't take it very seriously. Just run through it. Just shout it out and say amen and go on. நிறைய பிரசங்கமார் என்ன சொல்லிட்டாங்க, ஏன் ஒவ்வொரு வார்த்தையை பிரிச்சு சொல்றீங்க? ஒரு கவிதை நடையில எழுதிட்டாரு அகலம் நீளம் சொல்லிட்டு, அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. அவர் தான் ஒரு கவிதை மாதிரி வளவளன்னு சொல்லிட்டு போறாருன்னா நீங்க வேற அது ஒண்ணு எடுத்து விளக்கிட்டு இருக்கணுமான்றாங்க. No, he is speaking under the inspiration of the Holy Spirit. கிடையாது, பரிசுத்தாவின் ஏவுதலினாலே அவர் பேசுகிறார். He said breadth because breadth means some things. அகலம் என்று சொன்னார், ஏனென்றால் அதிலே சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது. He said length because length means certain things. நீளம் என்று சொன்னார், ஏனென்றால் நீளம் என்றால் அதிலே சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது. And depth means certain things. ஆழம் என்றால் சில காரியங்கள், Height also means certain things. உயரம் என்றால் சில காரியங்கள் அடங்கி You இருக்கிறது. should not take the Bible for granted, my friend. வேதத்தை சும்மா சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது. Every word here is breathed of God. இங்க இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் ஊதி இருக்கிறார். It is inspired of the Holy Ghost. இது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டது. It is given by the Holy Spirit for our instruction. நம்முடைய புத்திமதிக்காக பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்டது. Jesus said man shall not live by bread alone but by every word. இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற
ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்று. Everybody say every word. எல்லாரும் சொல்லுங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும். Every word. ஒவ்வொரு வார்த்தையினாலும். Every word. ஒவ்வொரு வார்த்தையினாலும். I remember when I first got out of Bible college. எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல் பைபிள் காலேஜ்ல இருந்து நான் வெளியே வந்தப்போ I bought a 3-volume series by Kenneth Wuest, a man named Kenneth Wuest, who was at one time a professor of Moody Bible Institute. கென்னத் வீஸ்ட் என்பவர் ஒரு காலத்துல மூடி பைபிள் இன்ஸ்டிடியூட்ல ப்ரொஃபஸரா இருந்தார். அவர் புத்தகம் எழுதியிருந்தார். 3 புத்தகங்கள், 3 வால்யூம் இருந்தது. It is full New Testament. புதிய ஏற்பாட்டை குறித்த புத்தகம் அது. Full New Testament. முழு புதிய ஏற்பாடு. He goes through every word. ஒவ்வொரு வார்த்தையும் விளக்குறார் அவர். In, but, and everything. இந்த ஆனா இந்த போன்ற வார்த்தை எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல எல்லாத்தையும், everything, எல்லாவற்றையும், every little word so beautifully, ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தை அவ்வளவு அழகா விளக்குறார். and brings out the wonderful truths. அற்புதமான சத்தியங்களை வெளிக்கொண்டு I வருகிறார். thought, my goodness, what is this man doing? நான் யோசிச்சேன், ஐயோ இந்த மனுஷன் என்ன எப்படி பண்றாரு? Is this really necessary? இதெல்லாம் உண்மையே தேவைதான். But that's where the life is. ஆனா உயிரே அங்கதான் இருக்கு. That man has given his life to do that. அந்த மனுஷன் அதை செய்வதற்காக தன் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார். It is so wonderful to read in that. அதை வாசிப்பதே அவ்வளவு அற்புதமா If you இருக்கு. read the book of Romans in that, அதுல நீங்க ரோமன் நிருபத்தை you will வாசித்தீங்கன்னா never be the same. அதே ஆளா இருக்கவே If you மாட்டீங்க. read the gospel of John in that, you அதுல யோவான் சுவிசேஷத்தை நீங்க will வாசித்தீங்கன்னா never be the same. அதே நபரா இருக்க மாட்டீர்கள். You see, the man believes that every word of God is for our nourishment. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய போஷாக்காக தான் இருக்கிறது என்று அந்த மனிதர் நம்புகிறார். So let us look at the length. ஆகவே இப்போது நீளத்தை Why நாம் did பார்ப்போம். Paul say you must comprehend the length? பவுல் ஏன் அந்த நீளத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் What என்று does he mean சொல்கிறார்? by the length? நீளம் என்று சொல்லுகிறாரே என்ன அர்த்தத்துல சொல்லுகிறார்? Length is talking or referring to how long God loves us. நீளம் என்று சொல்லும்போது தேவன் எவ்வளவு நீளம் நம்மை நேசிக்கிறார் என்பதாகும். That is, when did his love start and when is it going to end? அதாவது எப்போது அவருடைய அன்பு துவங்கிட்டு எப்போது அவருடைய அன்பு முடிய போகிறது? What is the length of his love? அவருடைய அன்பின் நீளம் என்ன? When did he begin? When is he going to end? எப்போ ஆரம்பிச்சார், எப்போ முடிக்க போறார்? In other words, வேறு விதமா சொன்னார், to comprehend the length of God's love means to comprehend the eternal love of God. தேவனுடைய அன்பின் நீளத்தை புரிந்து கொள்வது என்று சொன்னா தேவனுடைய நித்திய அன்பை புரிந்து கொள்வது என்று சொல்லலாம். To understand that God's love is eternal, that's what length is all about. நீளம் என்று சொன்னால் என்ன? தேவனுடைய அன்பு நித்தியமானது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். Turn with me to 1 John chapter 4 verse 19. திருப்பம் 1 யோவான் 4:19. I'll show you the length of God's love. தேவனுடைய அன்பின் நீளத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 John chapter 4 verse 19. 1 யோவான் 4:19. We love him because he first loved us. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். A lot of people are thinking that God loves them because they started loving God. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ இவங்க தான் தேவன் அன்பு கூற ஆரம்பிச்சாங்க, ஆகவே தான் தேவன் அன்பு கூறுகிறார் அப்படின்னு. They think that the day that they came and got saved in the church and took baptism, God started loving them. என்னைக்கு சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்களோ அன்னிலிருந்து தேவன் அன்பு கூற ஆரம்பித்து விட்டார் நினைக்கிறாங்க. 1949 ஆண்டு ஜனவரி மாசம் 11ஆம் தேதி நான் ஞானஸ்நானம் எடுத்த அன்னிலிருந்து கர்த்தர் என்னை நேசிக்கிறார். கிடையாது, தப்பு. No, கிடையாது, wrong, தவறு. You have not understood the eternal love of God. தேவனுடைய நித்திய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. He loved you before you loved him. நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறும் முன்னரே அவர் அன்பு கூர்ந்து விட்டார். He loved you when you were a sinner. நீங்கள் பாவியா இருந்த போதே அன்பு கூர்ந்தார். He loved you when you didn't know him. தேவனை அறியாமல் இருந்த போதே உங்களில் அன்பு He கூர்ந்தார். loved you when you were not even conceived in your mother's womb. உங்கள் தாயின் கர்ப்பத்தை நீங்கள் உருவாகுவதற்கு முன்னரே உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். He loved you even before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னரே உங்களில் அன்பு கூர்ந்தார். Let me read to you Jeremiah chapter 31. எரேமியா 31ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு I வாசிக்கிறேன். read it one Sunday morning, but nevertheless let's read it. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில வாசித்தேன், ஆனா பரவாயில்லை, மீண்டும் வாசிக்கிறேன். Jeremiah chapter 31 எரேமியா 31ஆம் அதிகாரம் and verse 3. 3ஆம் வசனம். The Lord appeared of old unto me, saying, Yea, I have loved thee with an everlasting love. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். I have loved thee with an everlasting love. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். Therefore with loving kindness have I drawn thee. ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். No, my friend, God did not start loving you after you got saved, when you started loving God, when you started knowing God. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகோ அல்லது தேவனிலே நீங்கள் அன்பு கூற ஆரம்பித்த பிறகோ தேவன் உங்களில் அன்பு கூறவில்லை. With an eternal love he has loved you. நித்திய அன்பினாலே உங்களில் அன்பு கூர்ந்தார். You started loving him because he has drawn you with his love. அவருடைய அன்பினாலே அவர் உங்களை இழுத்துக் கொண்டார். ஆகவே தான் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூற ஆரம்பித்தீர்கள். அவர் அன்பினால் இழுத்துக் கொண்டதனால தான் நீங்க அன்பு கூர்ந்துட்டு இருக்கீங்க. You didn't start it, he started it. நீங்கள் துவங்கவில்லை, அவர் துவங்கினார். He is the initiator. அவர் தான் ஆரம்பித்து வைத்தவர். He loved you when you did not even know that he loved you. அவர் உங்களில் அன்பு கூறுகிறார் என்று நீங்கள் தெரியாமல் இருந்த போது உங்களில் அன்பு கூர்ந்தார். I lived so many years
without loving God and not knowing that God loves me. பல வருடங்கள் நான் தேவனை நேசிக்காமல் வாழ்ந்தேன், தேவன் என்னை நேசிக்கிறார் என்றும் அறியாமல் வாழ்ந்தேன். Not knowing anything about the love of God for me. தேவன் என் மீது வைத்திருக்க அன்பு குறித்து எதையுமே தெரியாமல் வாழ்ந்து He வந்தேன். has set his love upon me. என் மீது தான் அன்பை வைத்து He has விட்டார், loved me. என்னை நேசித்து விட்டார். If I came into the church and got saved and got changed, நான் சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு மாறினேன்னு சொன்னா that is because he has loved me and drawn me in. அவர் என்னை அன்பு கூர்ந்து என்னை இழுத்து கொண்டபடினால தான் அப்படி ஆயிற்று. He loved me first. அவர் முந்தி என்னிடம் அன்பு I கூர்ந்தார், tasted his love. அவருடைய அன்பை நான் ருசி பார்த்தேன். Then because he has loved me and I have tasted his love, I started loving him. அவர் என்னில் அன்பு கூர்ந்து நான் அவருடைய அன்பை ருசி பார்த்தபடினால தான் நான் அவரில் அன்பு கூற ஆரம்பித்தேன். Because he showed love to me, I started showing love to him. அவர் எனக்கு அன்பு காட்டினபடினால தான் நான் அன்பு காட்ட ஆரம்பிச்சேன். Because he wooed me, I was following him in his love. அவர் என்னை இழுத்து கொண்டபடினால தான் அவருடைய அன்பு பின்பற்றி நான் போனேன். He came behind me. அவர் என் பின்னாடி வந்தார். He chased after me. அவர் தான் என்னை துரத்திட்டே He said, வந்தார். I came to save, seek and to save that which was lost. அவர் சொன்னா எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன். He kept coming after me, I kept going away. அவர் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாரு, நான் போயிட்டே இருந்தேன் அவரை விட்டு. He kept telling me he loved me, அவர் நான் உள்ள அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டே இருந்தாரு. but I didn't believe him. ஆனா நான் அதை நம்பல. But he never left. ஆனா அவர் என்னை விட்டு விடவே இல்லை. He kept telling me. அவர் சொல்லிக் கொண்டே He இருந்தார். kept following me. என்னை பின்பற்றி He வந்தார். kept coming after me. என்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருந்தார். Finally I was convinced. கடைசியா நான் இணங்கினேன். But he loved me before I even began to think about him. ஆனா அவரை குறித்து நான் நினைத்து கூட பார்க்கவில்லை, அதுக்கு முன்னரே அவர் என்னில் அன்பு கூர்ந்தார். How long will he love me now? சரி, இப்போ எவ்வளவு காலம் என்னில் அன்பு கூறுவார்? Turn with me to John's Gospel chapter 13. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் We know that he loved us first. அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று நமக்கு தெரியும். We know that he loved us before we were formed in our mother's womb. தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவாகும் முன்னரே நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று நமக்கு தெரியும். So it started in eternity past. ஆகவே அது கடந்த நித்தியத்தில் ஆரம்பித்தது. Now how long will he love me? சரி, எவ்வளவு காலம் என்னில் அன்பு கூறுவார்? Read John chapter 13 verse 1. யோவான் 13:1 Now வாசிப்போம். before the feast of the Passover, when Jesus knew that his hour was come that he should depart out of this world unto the Father, having loved his own which were in the world, he loved them unto the end. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். He loves people to the end. முடிவு பரியந்தமும் மக்களை அன்பு கூறுகிறார். I think we have covered this enough on Sunday mornings. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரிப்பவன் யார்? Nothing. ஒண்ணுமே கிடையாது. Nothing shall separate me from the love of Christ. எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. Amen. ஆமென். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When the fan is on, we love him a little more, I think. ஃபேன் ஓடுனா இன்னும் அதிகமா அவரிடத்தில் அன்பு கூறுறோம். Such a nice thing. அவ்வளவு அற்புதமா இருக்கு. Praise God for it. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. ஆமென். So that is the length of God's love. பாருங்க, இதுதான் தேவனுடைய அன்பின் நீளம். Begins in eternity past and goes all the way till the end, eternity future. அது கடந்த நித்தியத்தில் துவங்கி எதிர்கால நித்தியம் வரைக்கும் அப்படியே போகிறது. Now look at the depth of God's love. இப்போ தேவனுடைய அன்பின் ஆழத்தை நாம் We பார்க்கிறோம். know the breadth and the length. அகலம் நீளம் ரெண்டு நமக்கு தெரியும். Now don't let me rush this thing. இந்த காரியத்தை நான் வேக வேகமா சொல்ல வச்சிடாதீங்க. But the thing is, you must take it down and you must begin to meditate. ஆனா விஷயம் இதுதான், நீங்க அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை தியானிக்க ஆரம்பிக்க Think வேண்டும். about God's love. தேவனுடைய அன்பை எண்ணி பாருங்கள். I often think about God's love. நான் அடிக்கடி தேவனுடைய அன்பை குறித்து எண்ணி பார்ப்பேன். What great love God has for me. தேவன் எவ்வளவாய் என்னில் அன்பு கூறுகிறார். If God didn't love me, தேவன் மாத்திரம் என்னில் அன்பு கூறலன்னா I would be somewhere, I don't know where. நான் எங்கேயோ இருந்திருப்பேன், எங்க இருந்திருப்பேன் எனக்கே தெரியல. I don't know what I would have been. நான் என்னவா இருந்திருப்பேன்னு தெரியல. I would have been nothing, நான் ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம் ஒருவேளை, of no significance. கொஞ்சம் கூட முக்கியத்துவம் இல்லாமல். But when I think that God loved me even before I even knew him, ஆனால் நான் தேவனை அறிவதற்கு முன்னாலேயே தேவன் என்னில் அன்பு கூர்ந்தார் என்று நான் எண்ணும் போது I cannot stop praising him. என்னால் அவரை துதிப்பதை நிறுத்த முடியவில்லை. Amen. ஆமென். Sometimes I think about how much God has loved me to lead me into these truths. சில சமயத்துல இந்த சத்தியங்களாம் தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறாரே, அப்படினா எந்த அளவுக்கு என்னில் அன்பு கூறுகிறார் என்று நான் யோசிப்பது. Sometimes I begin to think what I would be if I didn't know any of these things and didn't have any exposure to any of these truths. சில சமயத்துல நான் யோசிப்பது உண்டு, இந்த சத்தியங்களா எனக்கு கொஞ்சம் கூட தெரியாம இப்படியே இருந்திருந்தா நான் என்ன நிலைமையில I இருந்திருப்பேன். was like a lot of Christians. நிறைய கிறிஸ்தவங்கள மாதிரி நானும் இருந்திருந்தா It scares me. அதுவே என்ன பயமுறுத்துகிறது. திகில் தான் வருது எனக்கு, அப்படி இருந்தா என்ன ஆயிருக்கும். I would have been destroyed. நான் அழிஞ்சு நாசமா போயிருப்பேன். But thank God, ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், God has loved me. தேவன் என்னில் அன்பு கூர்ந்தார். He drew me to the truth. சத்தியத்தின் பக்கமா என்னை இழுத்து He கொண்டார். opened my mind. என்னுடைய மனதை திறந்தார். He opened my understanding. என்னுடைய அறிவை திறந்தார். Do you know,
I went to college here. நான் இங்க கல்லூரிக்கு போனேன். I never in my life, until I went to Bible college, never in my life did I read a book fully from first page to the last page. பைபிள் காலேஜுக்கு நான் போற வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு புத்தகத்தை எடுத்து முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நான் படிச்சதே இல்ல. I passed exams. பரீட்சையில எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். But that's because the Moore Market question books were available. மூர் மார்க்கெட்ல இந்த क्वेश्चन புக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால பாஸ் பண்ணேன். You can just read a few things and do the minimum and get through. ஒரு சில கேள்விகளை படிச்சிட்டு குறைந்தபட்சம் எவ்வளவு படிக்கணும் படிச்சிட்டு பாஸ் பண்ணிடலாம். That's all. அவ்வளவுதான். But when I went to Bible college, ஆனா பைபிள் காலேஜுக்கு நான் போனேன். I read some books from beginning till the end and read them 3-4 times. சில புத்தகங்களை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வாசித்தேன். 3 முறை வாசித்தேன் அதே புத்தகத்தை. God changed me. தேவன் என்னை மாற்றினார். I was a real stupid person, really. உண்மையா நான் ஒரு சரியான முட்டாளா இருந்தேன். I was thinking I was very smart by reading as little as possible and getting as good a mark as possible. நான் யோசிச்சேன் நான் தான் ரொம்ப புத்திசாலி, ஏன்னா குறைந்த அளவுக்கு படிச்சுட்டு நிறைய மார்க் வாங்குறேன்ல. But when I came to the Lord, ஆனா நான் கர்த்தரண்டை வந்தபோது God's love changed me. தேவனுடைய அன்பு என்னை His மாற்றியது. love was so great that the great desire was created in my heart that I wanted to know more and more, and the thirst would not be quenched. It cannot be quenched. அவருடைய அன்பு மிகப்பெரியதா இருந்தபடினாலே அவரை குறித்து இன்னும் அதிகமா அறிய வேண்டும் ஒரு ஆசை தாகனுக்குள்ள இருந்தது. அதை தணிக்கவே முடியவில்லை. No one could stop me. யாரும் என்ன தடுக்க முடியவில்லை. When I started earning, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சப்போ the major expense for me was book expense. எனக்கு இருந்த பெரிய செலவே இந்த புக் வாங்குறதுதான். Didn't buy clothes for a long time. ரொம்ப நாளா நான் துணிகளே வாங்கல. Never cared about clothes. துணியை பத்தி கவலையப்படல. I will care about books. புக் வாங்கணும்னு Good பாப்பேன். books, no matter what it costs. நல்ல புத்தகம் எவ்வளவுதான் விலை இருந்தாலும் சரி. Good tapes, whatever it costs. எவ்வளவு விலை இருந்தாலும் சரி நல்ல டேப் வாங்கணும். Wherever it is available. அது எங்க கிடைச்சாலும் சரி. I will buy it and read it and hear it. நான் அதை வாங்கி படிப்பேன் அல்லது கேட்பேன். I want to know. அறிய விரும்பினேன். I want to know God. தேவனை அறிய விரும்பினேன். When you know God, தேவனை நீங்கள் அறியும் போது then buying a shirt is nothing. பிறகு ஷர்ட் வாங்குறதெல்லாம் ஒண்ணுமே I இல்லை. tell our Bible students, நான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்வது உண்டு. if all that you buy today is shirt, that's all you'll have. இன்னைக்கு நீங்க வெறும் ஷர்ட்டுங்களா வாங்கி குவிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் அதான் இருக்கும். வெறும் ஷர்ட் தான் இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஷர்ட் வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும், 2 ஷர்ட் வாங்குறதே. But if you buy the knowledge of God, ஆனால் தேவனை அறிகிற அறிவை நீங்கள் வாங்கினால், if you buy the spiritual things and give place to the spiritual things, ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் வாங்கினால், not just 2 shirts, if you want 20 shirts also you can buy. 2 ஷர்ட் இல்ல 20 ஷர்ட் வேணாலும் நீங்க வாங்கலாம். அதெல்லாம் That's ஒண்ணும் nothing. கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் If கிடையாது. you have God, all these things are nothing. தேவன் இருந்தால் போதும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. If you have God, you can buy anything. தேவன் இருந்தால் போதும், எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். You will come to a condition, you will come to a state where all things are possible. எல்லாமே உங்களால் முடியும் என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். So the most important thing in life is not things, not this and that, but the knowledge of God. ஆகவே வாழ்க்கையில மிகவும் முக்கியமான காரியம் இதுவும் அதுவும் கிடையாது, பொருட்கள் அல்ல, தேவனை அறிகிற அறிவு. Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? I remember when I first went to the place where I pastored in America. எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல் அமெரிக்கால பாஸ்டா இருந்தனே அந்த இடத்துக்கு When போனேன். I arrived there, one man came to pick me up. அங்கலாம் போனப்போ ஒருத்தர் என்ன அழைக்க வந்தார். He's a big guy, 6 feet 2 inches tall and big guy. கம்பீரமான ஆளு, 6 அடி உயரம் இருந்தார். அப்படியே He came and I had 2 suitcases. அவர் வந்தார், என்கிட்ட 2 சூட்கேஸ் இருந்தது. One suitcase was full of my clothes, all the clothes I had. ஒரு சூட்கேஸ்ல என்கிட்ட இருந்த துணிமணி எல்லாம் இருந்தது. Entire clothes. எல்லா துணிமணியும் That's all. I இருந்தது. completely emptied everything. மத்தெல்லாம் காலி பண்ணிட்டேன். In one suitcase. ஒரு சூட்கேஸ்ல Every possession that I had, என்கிட்ட all இருந்த earthly possession. என்கிட்ட இருந்த மத்த எல்லா காரியங்களும் விஷயங்களும் அதுதான் இருந்தது. When I began to preach, நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்போ, when I finished my studies, என் படிப்பை முடிச்சப்போ, one day I started preaching. ஒரு நாள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். And I was already preaching while I was studying. படித்துக் கொண்டிருந்த போதே பிரசங்கம் பண்ணி வந்தேன். But when I entered the field preaching, ஆனா பிரசங்க ஊழியத்துக்குள்ளே நுழைந்த போது I just packed my everything that I had in 2 suitcases. என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் 2 சூட்கேஸ்ல தான் போட முடிஞ்சது. Emptied my house. என் வீட்டையே காலி பண்ணிட்டேன். Vacated the house. வீட்டை விட்டு வெளில And வந்தேன். went to the 4 places that they have invited me to preach. யாரெல்லாம் நான் பிரசங்கம் பண்ண அழைத்தாலோ எல்லா இடங்களுக்கும் போனேன். 4 places had invited me. 4 இடங்கள்ல இருந்து என்ன அழைத்தாங்க. I went there. அங்க போனேன். From one place to another. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. No home. வீடு கிடையாது. No place to stay. தங்க இடம் கிடையாது. 2 suitcases. 2 சூட்கேஸ். I decided I'm going to do this. நான் தீர்மானம் பண்ணிட்டேன் இப்படி தான் பண்ண போறேன். So finally I ended up in this church. கடைசில இந்த சபையில போய் சேர்ந்தேன். And they wanted me to be a pastor. அவங்க கேட்டுக்கினாங்க என்ன இங்க பாஸ்டர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு.
But before becoming a pastor, I went there to visit and preach. ஆனா பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க போய் பார்த்து பிரசங்கம் பண்ணலாம்னு போனேன். That man came and picked me up. அவன் என்ன வந்து கூப்பிட வந்தார் இல்லையா அந்த மனுஷன். He picked the suitcases up. அந்த ரெண்டு சூட்கேஸையும் எடுத்தார். One suitcase was all right. ஒரு சூட்கேஸ் ஒழுங்கா தான் இருந்தது. The other suitcase, he just dropped it. இன்னொரு தொப்புன்னு கீழே வச்சிட்டாரு. He said, "My God, Sam, I'm a big man, I'm a strong man. What have you got in here? Have you got a dead body or something?" அவர் கேட்டார், சாம் நானே பெரிய பலசாலி கம்பீரமா இருக்கேன், இது உள்ள என்ன பணம் இருக்கா, இவ்வளவு வெயிட் ஆகுது? பணம் இருக்குதான்னு கேட்க. பணம் இல்ல. பணம் தான். பணத்தை கணத்தை தூக்கிட்டு வந்திருக்கியாப்பா? என்ன நானே பெரிய ஆளு பலசாலி, நான் எல்லாத்தையும் தூக்கிடுவேன், இதை தூக்கவே முடியல. பணம் இல்லைங்க, புக் இருக்குது, புக்ஸ் இதெல்லாம் தூக்கிட்டே தெரியுறேன் கையிலேயே, கூடயே பொட்டி நிறைய புக்ஸ், சூட்கேஸ் கிளியற வரைக்கும். Knowledge of God. தேவனை அறிகிற அறிவு. Not knowledge of books. வெறும் புத்தக அறிவு அல்ல. Knowledge of God. தேவனை அறிகிற அறிவு. What are books for? புத்தகங்கள் எதற்காக இருக்கிறது? Book is for me to know God. தேவனை அறிவதற்காக தான் இருக்கிறது. What are the tapes for? டேப்புகள் எதற்காக இருக்கிறது? It's for me to know God. தேவனை நான் அறிந்து கொள்வதற்காக. அந்த டேப் எடுத்து டெய்லி முத்தம் போட்டுக்கிறதுக்கா கிடையாது. It's to know God. தேவனை அறிவதற்காக. கேட்டு முடிச்ச உடனே இன்னொரு ஆளுக்கு கொடுத்துற வேண்டியது. Give it to somebody. யாருக்காவது கொடுக்கணும். Know God. தேவனை அறிய வேண்டும். When you know God, தேவனை நீங்கள் அறியும் போது things don't become anything. இந்த காரியங்கள் பொருட்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். You know, I went there with 2 suitcases. ரெண்டு சூட்கேஸோட நான் வீடு கிடையாது. I didn't tell anybody I didn't have any home. வீடு இல்லன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் நான் சொல்லவும் இல்ல. I was going from one place to another. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போயிட்டே இருந்தேன். If I had 2 days gap, I will just stay in a hotel. ரெண்டு நாள் நடுவுல இடைவெளி இருந்தா ஒரு ஹோட்டல்ல போய் தங்கிடுவேன். Then I'll go to the next place. பிறகு அடுத்த இடத்துக்கு போவேன். I didn't know what God was going to do. தேவன் என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியல. But then these people called me to preach. பிறகு இந்த ஆட்கள் என்ன பிரசங்கிக்க அழைத்தார்கள். And wanted me to be the pastor. அங்க நான் பாஸ்டரா இருக்கணும்னு விரும்பினாங்க. The next day, அடுத்த நாள் I decided that I will stay there and preach. நாங்க தங்கி அங்கே பிரசங்கம் பண்ணுவோம்னு தீர்மானித்த அடுத்த நாள் I had a house with all furniture, everything, even the curtains and the car given to me, and I was a preacher. அடுத்த And நாள் I had my 2 suitcases unloaded there. எனக்கு ஒரு வீடு கிடைச்சது, கார் கிடைச்சது, வீட்டுல தேவையான எல்லா பொருட்களும் வந்து கர்டன்ஸ் கூட போட்டு இருந்தாங்க, சகல வசதிகளோடு கிடைச்சு. கர்டன் வாங்குறதுக்கு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள ஒரு அம்மா கர்டனோட வந்து கடகடன் மாட்டி விட்டாங்க கோயில்ல இருந்து. Everything was there. எல்லாமே இருந்தது. Overnight, one day, that's all. ஒரே நாள் ஒரு ராத்திரியில எல்லாம் நடந்துச்சு. When I said yes, I will be the pastor, everything was arranged. சரி நான் பாஸ்டரா இருப்பேன் நான் சொன்னதுதான் எல்லாமே ஒழுங்கு செய்யப்பட்டது. My whole life was changed. என் வாழ்க்கையே மாறி விட்டது. Where did it start? அது எங்கே துவங்கியது? Starts with the knowledge of God. தேவனை அறிகிற அறிவிலே துவங்குகிறது. Good things come from where? நல்ல காரியங்கள் எங்கிருந்து வருகிறது? Out of the good treasure of the heart. இருதயம் என்னும் நல்ல பொக்கிஷத்திலிருந்து. You must rectify your heart. உங்கள் இருதயத்தை முதலாவது செம்மைப்படுத்த வேண்டும். You must rectify your mind. உங்கள் மனதை முதலாவது சீர்படுத்த வேண்டும். You must get the mind and the heart ready for happiness, prosperity, success, fulfillment, productivity. சந்தோஷம், சமாதானம், செழிப்பு, நிறைவு, உற்பத்தி செய்தல், இதற்காக இதற்கு ஏற்றவாறு மனதையும் இருதயத்தையும் ஆயத்தமாய் வைத்திருக்க வேண்டும். Amen. ஆமென். Get this right. இதை சரிப்படுத்துங்கள். Get the mind right. மனதையை சரிப்படுத்துங்கள். Know God. தேவனை அறிந்து கொள்ளுங்கள். Comprehend the love of God. தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். Know the love of Christ. தேவன் கிறிஸ்துவின் அன்பை புரிந்து Love கொள்ளுங்கள். God. தேவனை அன்பு கூறுங்கள். Abandon yourself to Him. உங்களை அவரிடத்தில் விட்டு விடுங்கள். Cast yourself upon Him. உங்களை அவர் மீது போட்டு விடுங்கள். Live for Him. அவருக்காக வாழுங்கள். Serve Him with all your heart. முழு இதயத்தோடு அவரை சேவியுங்கள். Give yourself to Him. உங்களையே அவருக்கு கொடுத்து விடுங்கள். Then everything else is nothing. பிறகு மத்த எல்லாம் ஒண்ணுமே இல்ல. Nothing. ஒன்றுமே கிடையாது. I did the same thing when I left there and came here. நான் அங்க அமெரிக்கா விட்டு இங்க வந்த போதும் அதே வேலையை தான் பண்ணேன். Emptied everything. எல்லாத்தையும் காலி Put பண்ணிட்டேன். everything in 2 suitcases. எல்லாத்தையும் 2 சூட்கேஸ்ல போட்டேன். Came here. இங்க வந்தேன். Are you there? இருக்கீங்களா? It is not what is in the suitcase, it is what is in your heart. சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு கிடையாது, இதயத்துல என்ன இருக்கு அதான் முக்கியம். It is not what you have, it is what you have here. உங்களிடத்துல என்ன இருக்கிறது கிடையாது, உங்கள் இதயத்துல என்ன இருக்கிறது. What is the condition of your mind and your heart? உங்களுடைய இதயம், மனம் இவைகளின் நிலைமை எப்படி இருக்கிறது? According to that, your life will be. அதற்கேற்றபடிதான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கு. That is why Paul is praying so that they may comprehend the breadth, the length, the depth and the height, and know the love of Christ which passeth all knowledge. ஆகவே தான் பவுல் எப்படி ஜெபிக்கிறார்? அவர்கள் தேவனுடைய அன்பின் ஆழத்தை, நீளத்தை, அகலத்தை, உயரத்தை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும், பிறகு அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும் வேண்டும் என்று ஜெபிக்கிறார். Are you there? இருக்கீங்களா? If they know this, they'll have everything. He knows that. அவருக்கு தெரியும் இதை அவங்க அறிந்து கொண்டாங்கன்னா பிறகு எல்லாமே அவங்களுக்கு உண்டா இருக்கும். So I think back on those things. ஆகவே அந்த காரியங்களை தான் நான் எண்ணி பார்க்கிறேன். God has loved me. தேவன் என்னில் அன்பு கூர்ந்தார். He has watched over me. என்னை கழுவி விட்டார். He's a good God. அவர் நல்ல தேவன். He's been good to me. எனக்கு நல்லவராக இருந்து வருகிறார். Amen. ஆமென்.
When you think about his great love, அவருடைய மிகப்பெரிய அன்பை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது you cannot help but praise him. உங்களால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. Now looking at the depth. இப்பொழுது ஆழத்தை நாம் What is பார்ப்போம். the depth? ஆழம் என்றால் என்ன? Depth has to do with what kind of a sinful condition, depraved condition you were in. Deep in sin, in the miry clay, lost in darkness, and how deep God had to plunge to get you up. ஆழம் என்று சொல்லும்போது நீங்கள் பாவம் என்னும் உளையான சேற்றிலே எவ்வளவு சீர்கேடான நிலைமையிலே அந்த இருளிலே ஆழமாய் புதைந்து போயிருந்தீர்கள். உங்களை அந்த ஆழத்திலிருந்து தூக்கி எடுக்க தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமாய் வர வேண்டியிருந்தது அதை குறித்து பேசுகிறது. God was ready to come wherever you are, as deep as your troubles were. He came there and picked you up. நீங்க எவ்வளவு ஆழமா இருந்தீங்களோ அந்த ஆழத்துக்கே வந்து உங்களை தூக்கி எடுக்க தேவன் ஆயத்தமா இருக்கார். எங்கெங்கயோ ஆழத்துல சாக்கடையில பிரச்சனையில மூழ்கி கிடந்த நம்ம பாவத்துல அந்த ஆழத்துல வந்து நம்மள தூக்குனாரு. Are you there? இருக்கீங்களா? That is the depth of God's love. தேவனுடைய அன்பின் ஆழம் அதுதான். When God found me, தேவன் என்னை கண்டுபிடித்த போது I was in deep in sin. நான் பாவத்தின் ஆழத்துல இருந்தேன். You know, just like I serve God now, I serve sin with as much enthusiasm. இப்ப நான் எவ்வளவு உற்சாகமா ஆண்டவரை சேவிக்கணும் அதே போல முன்னால பாவத்தை அந்த அளவுக்கு சேவித்தேன். அதே உற்சாகத்தோட தான் பாவத்தையும் செய்தேன். Every day I got up and said, what shall we do today? ஒவ்வொரு நாளும் எழுந்தவனே சரி இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. And there was always 10 people with me. என்ன சுத்தி 10 பேர் இருப்பாங்க. All got ready and did all kinds of nasty things. எல்லாரும் ஆயத்தம் பண்ணி போய் ஏடவளமான வேலை. With our whole heart we sinned. முழு இதயத்தோடு பாவம் செஞ்சோம். We spent our money sinning. பாவத்திலே பணத்தை செலவழித்தோம். We spent our time sinning. நேரத்தை பாவத்திலே செலவழித்தோம். Destroyed our body sinning. எங்கள் சரீரங்களை பாவம் செஞ்சு அழித்தோம். Did all kinds of things. எல்லா விதமான காரியங்களையும் Deep in sin. பாவத்தின் ஆழத்திலே all kinds of evil habits and things molded into us. எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் அப்படியே எங்களை வளைந்திருந்தது. Unable to come out of it. அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. But God came so deep. ஆனால் தேவனோ அவ்வளவு ஆழத்திலே வந்தார். I was deep in sin, but God came where I was. நான் பாவத்தின் ஆழத்தில் இருந்தேன் ஆனால் தேவனோ நான் அந்த ஆழத்திற்கே வந்தார். I have known the depth of God's love. தேவனுடைய அன்பின் ஆழத்தை நான் அறிந்திருக்கிறேன். He picked me up from where I was. நான் எங்கே இருந்தேனோ அங்கிருந்து என்னை தூக்கி எடுத்தார். How many of you say that was true about you? எத்தனை பேர் என்ன குறித்து அதுதான் உண்மைன்னு சொல்றீங்க? Is it true about you? உங்களுக்கு குறித்து அது உண்மையா? Did God pick you up from the miry clay? தேவன் உளையான சேற்றிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கவில்லையா? சேற்றிலிருந்து தூக்குனாரா? Did he lift you up? தூக்கி எடுத்தாரா? That is the depth of God's love. அதுதான் தேவனுடைய அன்பின் நீள ஆழம். In Ephesians chapter 2 verse 3, எபேசியர் 2 அதிகாரம் 3 வசனத்திலே Paul describes the condition in which we were in. நாம் எந்த நிலைமையில் இருந்தோம் என்று பவுல் வர்ணிக்கிறார். He says, among whom we also had our conversation or our life in times past in the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature the children of wrath, even as others. That's what we were. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். My goodness, that's where we were. நாம் அப்படிதான் இருந்தோம். But God came. ஆனால் தேவன் வந்தார். To the depths of my sin and picked me up. என் பாவத்தின் ஆழத்திற்கே வந்து என்னை தூக்கி எடுத்தார். Praise God. கர்த்தருக்கு Now ஸ்தோத்திரம். meditate upon that. இப்போ அத கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. Meditate upon the depth of God's love. தேவனுடைய அன்பின் ஆழத்தை தியானியுங்கள். I tell you, the more you meditate upon it, நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் அதிகமாக அதை தியானம் பண்ண the தியானம் more you பண்ணுங்க. would want to praise Him. அதிகமாக அவரை துதிக்க He விரும்புகிறீர்கள். didn't love you when you became a good person. ஏதோ நீங்க நல்லவன் ஆன பிறகு அவர் உங்களில் அன்பு கூறவில்லை. He didn't love you because you were better than others. மற்றவங்களை காட்டில் நீங்க நல்லவளா இருந்ததுனால அவர் உங்களில் அன்பு கூறவில்லை. He loved you. Romans chapter 5 verse 6 says He loved you when you were a sinner. ரோமர் 5:6 சொல்லுகிறது நீங்கள் பாவியா இருந்தபோதே உங்களில் அன்பு கூர்ந்தார். Romans chapter 5 verse 8 says that He loved you when you were ungodly. ரோமர் 5:8 சொல்லுகிறது நாம் தேவ பக்தி அற்றவர்களாய் இருந்தபோதே அன்பு கூர்ந்தார் என்று. And Romans 5:10 says that He loved you when you were enemies of God. பிறகு ரோமர் 5:10 சொல்லுகிறது நீங்கள் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தபோது உங்களில் அன்பு கூர்ந்தார் என்று. That's the truth, my friend. அதுதான் சத்தியம். God didn't love you because you are so neatly dressed and so nice to look at and such a well behaved person. ஏதோ நல்ல ட்ரெஸ் பண்ணி பாகத்துக்கு நல்ல தோற்றத்தோடு இருந்து நல்ல மனுஷனா நீங்க இருந்தனால ஆண்டவர் உங்களில் அன்பு கூறவில்லை. God didn't look up from heaven and say, oh, here is a nice man, I want to go and meet him. தேவன் வானத்தை நோக்கி பார்த்து ஓ இங்க ஒரு நல்ல மனுஷன் இருக்கான் சரி நாம அவனை போய் சந்திப்போம்னு சொல்லல. கிடையாது. He picked us up in our filthiness, in our dirt, in our disobedience, in our lost condition. நாம் காணாமல் போன நிலைமையிலே அழுக்கிலே மோசமான நிலைமையில இருந்தோம். அங்கிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். Finally, the height. கடைசியாக உயரம். Now let me finish this in a few minutes. கொஞ்ச நேரத்துல இதை முடிச்சிடுறேன். Height. உயரம். What does the height have to do with? உயரம் ஏதோ What is the சம்பந்தப்பட்டிருக்கிறது. height of God's love? தேவனுடைய அன்பின் உயரம் என்றால் என்ன? The height of God's love is how much He changes us. What is the condition to which He brings us? He has come to the depths of sin to pick us up, but how much does He lift us up
How much does he exalt us? How much does he glorify us? What is the condition that he takes us into ultimately? நம்மை தூக்கி எடுக்கும்படியாய் பாவத்தின் ஆழத்துக்கே வந்து விட்டார். இப்போ நீளம் என்றால் என்ன? எந்த அளவுக்கு நம்மை தூக்கி எடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி உயர நம்மை வைத்திருக்கிறார். அதுதான். How far will God lift you up, my friend? தேவன் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவார் நண்பர்களே? When I got saved, I never thought that this was possible. நான் ரட்சிக்கப்பட்டப்போ இதெல்லாம் முடியும்னு நினைக்கவே இல்லை. I never thought that God will take me and make me like this. தேவன் என்னை எடுப்பார், இப்படி ஆக்குவார் என்று நான் நினைக்கவே இல்லை. And I never thought that இந்த அற்புதமான காரியங்களையும் நான் எண்ணி பார்க்கவில்லை. this is nothing. The Bible says that he's going to change me into the very image of his son and make me just like him in glory and splendor and literally sit me in the heavens at the right hand of the Father with glory and splendor just like Jesus. இதெல்லாம் ஒன்று கிடையாது. வேதம் சொல்லுகிறது இயேசுவை போலவே அவருடைய சாயலை போலவே தேவன் என்னை மாற்றி மகிமையினாலே மகத்துவத்தினாலே என்னை அலங்கரித்து பிதாவின் வலது பார்சத்திலே என்னை வீற்றிருக்க செய்ய போகிறார் என்று. There I will rule and reign with him forever. அங்கே அவரோடு கூட என்னென்னைக்கும் ஆளுவேன், அதிகாரம் செலுத்துவேன். What a position for a sinner to go to. பாருங்க, ஒரு பாவி எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போறான் பாருங்க. A person who's deep in sin, பாவத்தின் ஆழத்திலே இருந்த ஒருவர் picked up by God, தேவனால் தூக்கி changed by எடுக்கப்பட்டவர், God, தேவனால் மாற்றப்பட்டவர், delivered by God, தேவனால் விடுவிக்கப்பட்டவர், and finally sitting right there with God. கடைசியில் தேவனோடு கூடவே அவர் வீற்றிருக்கிறார். And what does he look like? அவர் இப்போது எப்படி இருக்கிறார்? He looks just like God's only son Jesus. தேவனுடைய ஒரே பேரான குமாரனான இயேசுவை போலவே அவர் இருக்கிறார். Same glory, அதே மகிமை,